இந்த புக்கு தெரியுதாமா? புக்கு ஸ்கிரீன் பிடிஎஃப் தெரியுதா? இல்லைங்க சார். இல்லையே, வருமே. ஒரு நிமிஷம். இப்போ ஸ்கிரீன் இந்த ஸ்கிரீன் தெரியுதா? புக்கு பிடிஎஃப் விசிபிள் ஆர் நாட்? இல்லைங்க சார், எதுவுமே தெரியலைங்க சார். நீ எது மற்றவங்களுக்குப்பா? சார் எங்களுக்கும் தெரியலைங்க சார். இப்போ தெரியுதுங்க சார். ஓகே. So the second unit, third chapter, so overview of C. Then fourth chapter on the constant variables and data types. Then fifth chapter managing IO operations. So in the மூணு chapters in the second unit, we'll see one by one. So நேற்றுக்கு பாத்தீங்களா அந்த first two chaptersல any doubt? நேற்றுக்கு எடுத்ததுல அது ஜெராக்ஸ் போட்டு go through பண்ணீங்களா? Any doubt in first two chapters? Any doubt in first two chapters? It's purely theory. So அதுல என்னென்ன கொஸ்டின் எல்லாம் வரும்னா அந்த கூகுள் கிளாஸ் ரூம்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன், அதுல பாருங்க. இன்னும் யார் கூகுள் கிளாஸ் ரூம்ல ஜாயின் பண்ணாதவங்க இருக்கிறவங்க இல்ல? காலையில ஒரு லிஸ்ட் போட்டிருந்தேன் இல்லையா? The algorithm is important. The algorithm flow chart ஒரு டைம் பாருங்க. So next we'll see overview of C, third chapter. Okay. இன்னும் யாரு ஜாயின் பண்ணிருக்கோம்? So overview of C history. So any language have a history. History na அது எப்ப ஆரம்பிச்சது, யார் ஆரம்பிச்சா, என்னென்ன வெர்ஷன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த சி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னீங்கன்னா, இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் லாங்குவேஜ். இட்ஸ் அ ஸ்ட்ரக்சர் ஹை லெவல் மெஷின் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ், வெரி பாப்புலர் ஸ்டில் நவ். ஸோ சி எப்போ வந்துச்சுன்னா, தேர் இஸ் அ லாங்குவேஜ் கால் ALGOL அப்படின்றது. எப்பன்னா 1960s 1960 அது பாப்புலரா இருந்தது. ஸோ இட்ஸ் வைட்லி யூஸ்டு, யூரோப்ல யூஸ் பண்ணாங்க. இது வந்து ஆக்சுவலா ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங். தென் அந்த இது வந்து பாப்புலரா இருந்ததுனால 67 மார்டின் ரிச்சர்ட்ஸ் அப்படிங்கிறவர் ஹி டெவலப்ட் சேம் கைண்ட் ஆஃப் லாங்குவேஜ் கால் BCPL, பேசிக் கம்பைன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேவா? தென் 70s கென் தாம்சன் கிரியேட்டட் அ லாங்குவேஜ் யூசிங் BCPL அண்ட் கால்ட் இட்ஸ் a B. அதாவது 67 ரிச்சர்ட் இது BCPLன்னு கிரியேட் பண்ணாரு. அதை பேஸ் பண்ணி தாம்சன் வந்து பீன்னு ஒரு லாங்குவேஜ் கிரியேட் பண்ணாரு. இட் இஸ் யூஸ் டு கிரியேட் ஏர்லி வெர்ஷன்ஸ் ஆஃப் யூனிக்ஸ் OS அட் பெல் லேப். ஸோ போத் B அண்ட் BCPL வாஸ் டைப்லெஸ் சிஸ்டம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்போ அதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது ALGOL, BCPL, B. ஸோ இதை எல்லாத்தையும் கான்செப்டையும் சேர்த்து டென்னிஸ் ரிச்சி அப்படிங்கிறவர் பெல் லேப்ல ஒர்க் பண்ணவர் 72 ஹீ ஃபார்ம்ட் சி லாங்குவேஜ். அதாவது பி இருந்தது, நெக்ஸ்ட் ஒன் கண்டுபிடிச்சதுனால அதுக்கு சீனு பேர் வச்சாங்க, வேற ஏதோ ஒரு காரணம் எதுவும் இல்லை. ஸோ இட்ஸ் அ பியூர்லி இட்ஸ் அ ஹை லெவல் லாங்குவேஜ், ஸ்ட்ரக்சர் லாங்குவேஜ் டெவலப்டு அலாங் வித் யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஏர்லியர் பாத்தீங்கன்னா சி வந்து யூனிக்ஸ்ல ஒர்க் ஆயிட்டு இருந்து, தென் லேட்டர் ஆன் கன்வெர்டட் டு விண்டோஸ் ஆல்சோ. ஸோ திஸ் வாட் ஹிஸ்ட்ரி. அதாவது என்னது, ALGO 60s, தென் 67, தென் 70, தென் சி வாஸ் டெவலப்ட் இன் 72. ஸோ சி எப்ப 1972 டென்னிஸ் ரிச்சி, ஓகே, இஸ் தி ஆதர் ஆஃப் சி. Then you have a lot of versions. இங்க பாத்தீங்கன்னா
இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் அன் ஐடியா. அதாவது 60ல ஏஎல்ஜிஓ, பிசிபிஎல் 67, பி வந்து 70. தென் இதெல்லாம் இதனோட கான்செப்ட் எல்லாம் வச்சு they introduced additional features traditional C. தென் கென்னியன் அண்ட் ரிச்சின்னு ஒருத்தர் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து இதுக்கு ஃபர்ஸ்ட் புக் எழுதினாங்க 78ல. தென் ANSI கமிட்டி அக்செப்டட் 89 சம் ஸ்டாண்டர்ட் ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட். தென் லேட்டஸ்ட் அவங்க அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைசேஷன் கமிட்டி ரிலீஸ்டு 1999. ஸ்டில் வி ஆர் யூசிங் C. So C is a most powerful earlier language. இந்த நியூவா ப்ரோக்ராம் எழுதுறவங்களுக்கெல்லாம் இட்ஸ் அ வெரி ஈஸி. அந்த கான்செப்ட் என்னன்னு புரியுறது. So importance of C, it's a popularly due to simple descriptive robust language, built-in நிறைய functions இருக்கு. Then ப்ரோக்ராம் எழுதுறதுல ஈஸி. இதுல பேசிக் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது சி வந்து வெரி ஈஸி. ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங். ஒரு சிம்பிள் சி ப்ரோக்ராம் பாருங்க எப்படி இருக்குன்னு. யூ ஹேவ் டு ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் மெயின். ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா மெயின் இஸ் அ ஸ்டார்டிங் ஆஃப் ப்ரோக்ராம். ஒரு மெயின் கண்டிப்பா இருக்கணும். யூ ஷுட் நாட் ஹேவ் மோர் தென் ஒன் மெயின். மெயின் இஸ் தி ஸ்டார்டிங் பாயிண்ட். Main is the starting point. And open brace and close brace, you can put as statements. So the brace comments documentation க்கு வந்து comments இந்த மாதிரி கொடுப்பான். அந்த வெளியில வச்சிருக்கேன். So it's a command. இது printf statement. Then இந்த செக்ஷன் பாத்தீங்கன்னா ஃபார்மேட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மெயின், main, open brace, close brace is the function name, start of the program, program statement, and end of the program. This is a simple C. So main is a part of every C program. C permits different form of main statement, void main அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். பட் மெயின் கண்டிப்பா இருக்கும். அதான் ஆரம்பம், உங்க ப்ரோக்ராமுடைய ஆரம்பம். இன்னொரு ப்ரோக்ராம் பாருங்க. ஜஸ்ட் மெயின் இன்டீஜர். இன்னும் இதெல்லாம் டிக்ளரேஷன் பார்ட். யூ கேன் டிக்ளேர் அ வேரியபிள்ஸ். இங்க வேரியபிள்ஸ் இங்க டிக்ளேர் பண்ணும். ஒரு ப்ரோக்ராம்ல நீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ்ல ஸோ என்ன நம்பர்ஸ் ஏபி அப்படின்னா அந்த ஏபி ரெண்டும் டிக்ளேர் பண்ணணும். டிக்ளரேஷன் அப்படிங்கிறது என்ன டேட்டா டைப். ஸோ ஒரு டேட்டா டைப் நீங்க இன்டீஜர் அப்படின்னு டிக்ளேர் பண்ணீங்கன்னா அது இன்டீஜர் அடிஷன் மட்டும் தான் பண்ணும். ஃப்ளோட்னு சொல்லிட்டீங்கன்னா ஃப்ளோட் அடிஷன் மட்டும் தான் பண்ணும். இதே நீங்க பிளஸ் டூல படிச்ச பைத்தான் வந்து வில் டூ டிக்ளரேஷனே இல்லை. நீங்க வேல்யூக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும். பட் இது அது லேட்டஸ்ட் வெர்ஷன் பைத்தான். பட் இது வந்து ஓல்டர் இதுல எல்லாம் வந்து யூ ஹேவ் டு டிக்ளேர் அண்ட் யூஸ். நீங்க டிக்ளேர் பண்ணிட்டு தான் அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த குட்டி குட்டி ப்ரோக்ராம் ஆன்லைன் கம்பைலர்ல ஒர்க் பண்ணி பாருங்க சிம்பிளா. இது எல்லாமே அந்த சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருப்பான். என்ன ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்றது அப்படிங்கறது கூட சொல்லியிருப்பாங்க. பாருங்க இந்த ப்ரோக்ராம் பாருங்க. இப்போ இன்டீஜர் ஏபிசி 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஏக்கு வந்து 5 அசைன், திஸ் கால்ட் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட். பிக்கு 10. சி ஈக்குவல் டு மல்டிபிளிகேஷன் ஆஃப் ஏபி. அதாவது ஏபி இந்த 5, 10 அப்படிங்கிற வேல்யூவை மல்டிபிளிகேஷன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு அனுப்புறோம். அது எங்க டிக்ளேர் பண்ணியிருக்கோம்? இங்க இருக்கு பாருங்க, இங்க மல்டிபிளிகேஷன். ஸோ என்ன ஆகுது? இந்த ஏ இருக்கிற வேல்யூ எக்ஸுக்கு பாஸ் ஆகுது, பி இருக்கிற 10ங்கிற வேல்யூ ஒய்க்கு பாஸ் ஆகுது. ஸோ இங்க என்ன பண்றோம்? இன்டீஜர் பின்னு போட்டுட்டு பி ஈக்குவல் டு எக்ஸ் இன்டு ஒய், அதாவது வர்ற 5ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணி பில ஸ்டோர் பண்ணி அந்த பியை இங்க ரிட்டர்ன் பண்றோம். அப்ப என்ன ஆகும்? 5 into 10 50 அப்படின்னு பி சில ஸ்டோர் ஆகும். ஓகேவா? இட் இஸ் அ சிம்பிள் ஃபங்க்ஷன். அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் இந்த பை இந்த மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் ஃபங்க்ஷன், காஸ்ட், இது மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் சில. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஆல்ரெடி லைப்ரரி ஃபைல்ஸ்லயே கோடிங் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணிட்டு ஆஷ் இன்க்ளூட் ஃபைல் நேம், மேத்.h, stdio.h வந்து ஸ்கேன் அப் பிரிண்ட் அப். ஸோ இதுல சில வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ டிஃபைன் நிறைய லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அதாவது அதுக்கு நீ கோட் பண்ண தேவையில்லை, அந்த கோட் எல்லாமே ஆல்ரெடி டிஃபைன்ட். ஸோ ஜஸ்ட் நீங்க அந்த ஹெடர் ஃபைல்ஸை யூஸ் பண்ணிட்டா போதும். So some basic structure part, it's an important theory question, 8 mark question, structure of C program. ஒரு சில என்னென்னலாம் இருக்கும்? டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறது கமாண்ட், அந்த ப்ரோக்ராமை பத்தி கமெண்ட் பண்றது. அதாவது /*
அண்ட் ஃபைனல் எண்டு முடிக்கிறதுக்கு இது மல்டிபிள் லைன்ஸ். உள்ள ஒரே ஒரு லைன் வேணும்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம், டபுள் ஸ்டார் சிங்கிள் லைன் வேணும்னா டபுள் ஸ்லாஷ் போட்டுக்கலாம். அப்புறம் எது லிங்கேஜ், டெஃபினிஷன், குளோபல் டிக்ளரேஷன், அதாவது மெயினுக்கு முன்னாடி டிக்ளேர் பண்றது எல்லாமே இங்க குளோபலா இருக்கு. ஸோ மெயினுக்குள்ள பாத்தீங்கன்னா யூ ஹேவ் அ டிக்ளரேஷன் பார்ட் அண்ட் எக்ஸிகியூஷன் பார்ட். அண்ட் இஃப் யூ ஹேவ் அ சப் ப்ரோக்ராம், சீல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எழுதுவேன். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இங்க டிக்ளேர் பண்ணி, திஸ் ஆர் மெயின் இம்பார்ட்டன்ட் 8 மார்க் கொஸ்டின். ஸோ ஒரு சியை எப்படி எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்னா ஜஸ்ட் கம்பைல், ஃபர்ஸ்ட் டைப் பண்ணும் டாட் சி, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நேம் டாட் சி. இப்போ ஆட் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்றீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு கிவ் தி நேம் மீனிங் ஆட் டாட் சி அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம். அது கம்பைல் பண்ணும்போது சி கம்பைலர், அதாவது எரர் ஃப்ரீ, எரர் எல்லாம் அதுல இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரெட்டிஃபை பண்ணி கம்பைல் பண்ணும்போது இட் வில் கிரியேட் அ டாட் ஓபிஜே ஃபைல்ஸ். ஸோ சிஏ நீங்க இதுதான் அந்த ப்ரோக்ராமுடைய ஸ்ட்ரக்சர், அதாவது சிஸ்டம் ரெடி, என்டர் தி ப்ரோக்ராம் டாட் சி ப்ரோக்ராம். ஸோ அதை வேணா எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் ப்ரோக்ராம் கம்ப்ளீட் யூ கேன் கம்பைல் யூசிங் சி கம்பைலர். இது ப்ரோக்ராம் எடிட்டர் யூஸ் பண்ணி எடிட் பண்றோம். சி கம்பைலர் எது டர்போ சி கம்பைலர் போர்ட்ல இப்போ நம்ம யூஸ் பண்ண, நீங்க ஆன்லைன் கம்பைலர் யூஸ் பண்றோம், இல்ல நீங்க சிஸ்டம்ல டவுன்லோட் பண்றதுன்னா யூ கேன் யூஸ் டர்போ சி ஆர் போர்ட்லன் சி கம்பைலர். ஸோ உங்க கம்பைல் பண்ணும்போது என்ன, எனி சின்டாக்ஸ் எரர் இருந்துச்சுன்னா அகைன் யூ ஹேவ் டு எடிட் அண்ட் ரீகம்பைல். நோ சின்டாக்ஸ் எரர் அப்படின்னா இட் வில் கிரியேட் அண்ட் டாட் சிங்கிறது என்ன ஆகும், டாட் ஓபிஜேன்னு கிரியேட் ஆகும், ஆப்ஜெக்ட் ஃபைல், தட் இஸ் மெஷின் ரீடபிள் ஃபார்ம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் கோடு எனி லைப்ரரி ஃபைல் லிங்க் பண்ணி அதெல்லாம் லிங்க் பண்ணி ரன் ஆகும். ரன் ஆகும்போது இன்புட் தரீங்க, அந்த இன்புட்ல ஏதாவது எரர் வந்துச்சுன்னா, லாஜிக்கல் எரர் வந்துச்சுன்னா அகைன் யூ ஹேவ் டு எடிட் தி ப்ரோக்ராம், ரீகம்பைல், தென் அகைன் யூ ஹேவ் டு கிவ் தி இன்புட். ரெண்டு இருக்கும், ஒன்னா இது லாஜிக்கல் எரர்ல எடிட் பண்ணலாம், இல்லாட்டி திருப்பி நியூ இன்புட் கொடுத்து அதை ஒர்க் பண்ணலாம். ஓகே அப்படின்னு யூ வில் ஸ்டாப் இட். திஸ் ஆர் தி ப்ரோக்ராமிங், கம்பைலிங் அண்ட் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ். ஸோ திஸ் ஆர் சிம்பிள் சாப்டர் ஃபார் ஜஸ்ட் வாட் இஸ் சி லாங்குவேஜ், சீனோட ஸ்ட்ரக்சர் என்ன, மெயின் எதுக்கு யூஸ் பண்றோம் இங்க, ஸோ சி கம்பைலர்னா என்ன அப்படிங்கறத பத்தி சொல்றதுதான் இந்த 3rd சாப்டர். ஓகே, புரியுதா? தானே ஆல்ரெடி பாத்தீங்களா? அந்த அப்படியே ஒரு கோ த்ரூ பண்ணுங்க. ஒரு 5 minutes டைம் தரேன். நியூலி ஜாயின் இந்த 3rd சாப்டர் ஒரு கோ த்ரூ பண்ணு. ஏதாவது புரியலன்னா கேளு. வில் கிவ் 5 minutes. இன்னும் யாரும் ஜெராக்ஸ் பண்ணல? ஜெராக்ஸ் பண்ணாதவங்க டைப் நோ. சாட் பாக்ஸ்ல வா. Everyone put Xerox. Any doubt? Anyone? This is a theory, history, importance of C. In that, இது வந்து just this is a structure of a program. இதுல ஹெட்டர் ஃபைல் அப்படிங்கிறது என்னன்னா ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்றதுக்கு. இப்போ மேத்ஸ் ப்ரீடிஃபைன் யூஸ் பண்ணா மேத் டாட் ஹெச், ஸ்ட்ரிங் ஓரியன்டட் ஹெட்டர் ஃபைல்ஸ் யூஸ் பண்ண ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரிங் டாட் ஹெச். ஸ்கேன் ஆஃப் பிரிண்ட் எஃப்க்கு யூ ஹேவ் டு யூஸ் stdio டாட் ஹெச். ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா இட்ஸ் ஆல்ரெடி ப்ரீ கோடட், நீ திருப்பி கோட் எழுத வேண்டியது இல்லை. சிலேயே ஆல்ரெடி சி டெவலப் பண்ணும்போது அது கோடிங் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை மட்டும் நீங்க கால் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஜஸ்ட் ஆன்லைன் கம்பைலர்ல அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் டைப் பண்ணி பாருங்க. ஒன்ஸ் யூ டைப் தி ப்ரோக்ராம் தென் ஒன்லி யூ கெட் வேர் எரர், எங்க எரர், அது ஸ்டேட்மெண்ட் என்னன்னு புரியும்.
லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் தியரியா படிச்சுட்டு இருந்தீங்கன்னா யூ கான் அண்டர்ஸ்டாண்ட். டைப் இட் இன் ஆன்லைன் கம்பைலர், எனி ஆன்லைன் கம்பைலர். ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு ஜஸ்ட் டைப் சி ஆன்லைன் கம்பைலர்னா வி ஹேவ் அ பிளென்டி ஆஃப் கம்பைலர். அங்கே போயிட்டு இந்த கோடிங் புக்ல இருக்கிற ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் டைப் பண்ணீங்கனாலே போதும். ஓகே, வில் மூவ் ஆன் நெக்ஸ்ட். கண்ணு, எனிஒன்? தம்பி நான் பேசுறது கேக்குதா? ஹலோ துர்கா, நாகராஜ். சார் கேக்குதுங்க சார். ஓகே ஓகே சார் கேக்குது சார். சார் கேக்குதுங்க சார். ஓகே ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட், வேரியபிள் அண்ட் டேட்டா டைப்ஸ். ஸோ இப்போ லாங்குவேஜ் அப்படின்னாலே ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கணும். இப்போ தமிழ் லாங்குவேஜ்னா இவ்வளோ எழுத்துக்கள், இங்கிலீஷ்னா 26, அதில் கிராமர்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம். அது மாதிரி சி இஸ் ஒரு லாங்குவேஜ். எது கூட கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு, கம்ப்யூட்டருக்கு நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் எதில் ப்ரோக்ராம் பண்ணாலும் அது மெஷினுக்கு கன்வெர்ட் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் ரிப்போர்ட் பண்ணுது. ஸோ இப்போ சியோட கேரக்டர் செட் என்ன அப்படின்னா, சி டோட்டலி கண்டைன்ஸ் லெட்டர்ஸ், டிஜிட்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அண்ட் ஒயிட் ஸ்பேசஸ். என்ன இருக்கு சில பாருங்க, தீஸ் ஆர் தி கேரக்டர். லெட்டர் என்ன? upper case letter A to Z, small letter A to Z, number 0 to 9 and some special characters, comma, period, semicolon, question mark, இது மாதிரி எல்லா ஸ்பெஷல் and some of the white space character also. புரியுதா? அதே மாதிரி சீனோட டோக்கன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி பிரிக்கிறாங்க, கேரக்டர் செட்டை எப்படி பிரிக்கிறாங்கன்னா, அந்த கேரக்டர்ல கீவேர்ட்ஸ் தனியாக பிரிச்சுக்கிறாங்க, கான்ஸ்டன்ட் தனியா, ஸ்ட்ரிங் தனியா, ஆப்ரேட்டர்ஸ் தனியா, ஐடென்டிஃபையர்ஸ் தனியா, ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் தனியா பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன? அந்த ஆல்ரெடி பில்ட் இன், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கேனர், ஃபார், இஃப், அதெல்லாமே ஆல்ரெடி இருக்கு. அதை கீவேர்டை வந்து நீங்க இதா யூஸ் பண்ண முடியாது, என்னவா யூஸ் பண்ண முடியாது, வேரியபிள் நேம்ஸா யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா ப்ரீ டிஃபைன். அதே மாதிரி கான்ஸ்டன்ட், அதே மாதிரி ஸ்ட்ரிங், அதே மாதிரி சம் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ வாட் இஸ் கீவேர்ட் அண்ட் ஐடென்டிஃபையர்? தீஸ் ஆர் தி கீவேர்ட்ஸ். அதாவது சி லாங்குவேஜினுடைய ஆல்ரெடி இது எல்லாமே ஸ்டேட்மெண்ட், பிரேக், கேஸ், கேரக்டர், இது டிக்ளரேஷன், கான்ஸ்டன்ட், கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட், டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட், டூ ஸ்டேட்மெண்ட், else statement, இது எல்லாமே statements, இது எல்லாமே keywords. So keywords cannot be as a variable name. Identifiers அல்லது variable names அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க டிக்ளேர் பண்றது. அது என்ன? first letter must be alphabet, must contain only letters, digits, only special characters allowed, underscore. So maximum size of ஒரு variable எவ்வளவு பெரிய வரைக்கும் நீங்க பண்ணலாம் பாருங்க. ஒன்லி ஃபர்ஸ்ட் 31 தான் எடுத்துக்கீங்க எவ்வளவு கொடுத்தாலும். cannot use keyword as a identifier. புரியுதா? cannot use keyword as a identifier. then constant எடுத்துட்டீங்கன்னா நியூமரிக் கேரக்டர், நியூமரிக்ல இன்டீஜர், ரியல், கேரக்டர்ல சிங்கிள் கேரக்டர், ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட். சிங்கிள் கேரக்டர் என்னன்னா ஏபி, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், டிஎஃப், ட்ரூ, ஃபால்ஸ், செக்ஸ், மேல், எம், ஃபீமேல், அந்த மாதிரி. ஸ்ட்ரிங்கிறது மோர் தேன் ஒன் கேரக்டர். திஸ் இன்டீஜர் கான்ஸ்டன்ட். எக்ஸாம்பிள்ஸ், இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணி பாருங்க. ஓகே, இது பாத்தீங்கன்னா இதெல்லாம் சிங்கிள் கேரக்டர் கான்ஸ்டன்ட். வித்தின் சிங்கிள் கோட்ஸ்ல சொல்றதெல்லாம் சிங்கிள். அண்ட் சம் ஆஃப் தி ஸ்பெஷல் பாருங்க, ஸ்லாஷ் அண்ட் ஸ்லாஷ் ஏ, ஓகே, பேக் ஸ்பேஸ், ஃபார்ம் ஃபீட், நியூ லைன், ஹரிசாண்டல் லைன், நல் கேரக்டர், இதெல்லாமே வந்து backslash character. So variables or identifiers அப்படிங்கிறது என்ன? During execution of the constant என்ன? During execution of the program, the value will not be changed. Variables அப்படிங்கிறது during execution of the program, the value will be changed. For example, average, height, total, counter, class strength, your percentage of marks. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வேரியபிள்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கணும். பாருங்க, இதுல எதெல்லாம் வேலிட், நாட் வேலிட் பாருங்க. கேரக்டர், இது ஒய் கேரக்டர் இஸ் நாட் வேலிட் பிகாஸ் இட் இஸ் அ கீவேர்ட். பிரைஸ், டாலர் யூஸ் பண்ண முடியாது, ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் தி சம் வேரியபிள்ஸ். வாட் இஸ் டேட்டா டைப்ஸ்? சில டேட்டா டைப்னு எடுத்துட்டீங்கன்னா டூ திங். ஒன்னு இன்டீஜர் அண்ட் கேரக்டர். இன்டீஜர்ல அன்சைன்ட் இன்டீஜர், அன்சைன்ட் ஷார்ட் இன்டீஜர், அன்சைன்ட் லாங். இன்னொன்னு என்ன? சாரி, அன்சைன்ட் இன்டீஜர், அன்சைன்ட் ஷார்ட். இது வந்து சைன்ட் அண்ட் அன்சைன்ட் ரெண்டா பிரிக்கிறோம். ஸோ வாட் இஸ் சைன்ட், அன்சைன்ட்னா மைனஸ் வேல்யூ சேர்ந்தா இட் இஸ் அ சைன்ட்.
வெறும் பாசிட்டிவ் மட்டும் வேல்யூ இருந்தா இட் இஸ் அன்சைன்ட். கேரக்டர்லயும் சைன்டு கேரக்டர், அன்சைன்ட் கேரக்டர். ஃப்ளோட்டிங்ல 3 டைப்: ஃப்ளோட், நார்மல், டபுள், லாங் டபுள். தென் வாய்ட் ஆல்சோ ஒன் இம்பார்ட்டன்ட். இது இம்பார்ட்டன்ட் 8 மார்க் கொஸ்டின். இந்த டேபிள் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. சில அது செகண்ட் யூனிட். ஸோ செகண்ட் யூனிட்லயும் தேர் இஸ் நோ ப்ரோக்ராம். ஃபர்ஸ்ட் யூனிட் மாதிரியே தியரி. ஃபர்ஸ்ட் யூனிட் இஸ் அ ஜெனரல், செகண்ட் யூனிட் வந்து அபவுட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் சி. ஸோ இதுல இட்ஸ் அன் 8 மார்க் கொஸ்டின். பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் தி டேட்டா டைப்ஸ் இன் சி. இந்த டயக்ராம் போட்டு ஒவ்வொன்றா எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண ஒவ்வொரு எக்ஸாம்பிள் தரணும். ஸோ ஃப்ளோட்டிங்ல எடுத்துட்டீங்கன்னா ஃப்ளோட், டபுள், லாங் டபுள். ஸோ இதுல என்ன மெயினா சொல்லணும்னா அதனோட மேக்ஸிமம் எவ்வளவு பைட்ஸ் இது ஆக்குபை பண்ணிக்கும் ஒரு எக்ஸாம்பிள்ஸ். மேக்ஸிமம் எவ்வளவு பைட்ஸ் அதை ஆக்குபை பண்ணிக்கும், தென் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் டிஃபால்ட். நீங்க எதுவுமே கொடுக்கலன்னா அது என்னவா எடுத்துக்கும், சைன்டுன்னு எடுத்துக்கும். அன்சைன்னா மட்டும்தான் நீங்க கொடுக்கணும். ஸோ நார்மலா இஃப் யூ டிக்ளேர் இட் இஸ் அ கேரக்டர், இட் வில் அதனோட ரேஞ்ச் ஆஃப் வேல்யூ என்ன பாருங்க. ஹலோ, குட் மார்னிங் சார். சார் நான் நாராயண காலேஜ்ல இருந்து கால் பண்ணிக்கோங்க சார். சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே, இப்போ சிம்பிளி இஃப் யூ கிவ் அ கேரக்டர், இட் வில் அதுல என்ன எவ்வளவு வேல்யூ இருக்குன்னா -28 to +127. இன்டீஜர் அப்படின்னீங்கன்னா -32,768 to 6,767. ஃப்ளோட் அப்படின்ட்டீங்கன்னா இந்த டபுள். அப்புறம் இதுல என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இப்போ இன்டீஜர் அப்படின்னா எவ்வளவு பைட்ஸ் ஆக்குபை பண்ணிக்கும். ஸோ இன்டீஜர்ல என்னென்னலாம் இருக்கு, ஷார்ட் இன்டீஜர், இன்டீஜர், லாங் இன்டீஜர். அதனோட சைஸ் தான் வேரி ஆகும். ஸோ இந்த சைஸ் திஸ் அன் இம்பார்ட்டன்ட். இந்த தியரியில இந்த டேபிளும் மஸ்ட். ஓகேவா? சைஸ் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இன் 16 டிஜிட் மெஷின். ஃபார் எக்ஸாம்பிள் கேரக்டர் அல்லது சைன்டு கேரக்டருக்கு எவ்வளவு பைட், பிட் 8 பிட், தட் மீன்ஸ் 1 பைட். அன்சைன்டு 1. வெறும் நார்மல் இன்டீஜர் கொடுத்தீங்கனாலும் சைன்டு இன்டீஜர் கொடுத்தீங்கனாலும் 2 பைட்ஸ். அடுத்து பாருங்க, லாங் இன்ட் கொடுத்தீங்கன்னா 4 பைட்ஸ். ஃப்ளோட்டுக்கு 4, டபுளுக்கு 8, லாங் டபுளுக்கு 10 பைட்ஸ். ஸோ இந்த சைஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். சைஸ் அண்ட் ரேஞ்ச், சைஸ் அண்ட் ரேஞ்ச் இஸ் அன் இம்பார்ட்டன்ட். புரியுதா? ஸோ ஒரு குட்டி குட்டி எக்ஸாம்பிள்ஸ் வச்சு யூ கேன் எக்ஸ்பிளைன். ஸோ அது கீவேர்டு எப்படி யூஸ் பண்ணுவோம்னு சொல்றோம். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்க்கு என்ன கீவேர்ட், ஃப்ளோட். டபுளுக்கு டபுள், லாங் டபுளுக்கு லாங் டபுள், கேரக்டருக்கு கேரக்டர். மீதி எல்லாம் சைன்டா அன்சைன்டா, அது மட்டும் தான் டிஃபரன்ஸ். ஸோ இந்த சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் ஒர்க் பண்ணி பாருங்க. தென் தேர் இஸ் அ ஸ்டோரேஜ் கிளாஸ். ஸ்டோரேஜ் கிளாஸ் அப்படின்னா அதோட ஸ்கோப். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 4 ஸ்டோரேஜ் கிளாஸ் இருக்கு இந்த சில. அதாவது என்னென்னா ஆட்டோ ஸ்டோரேஜ் கிளாஸ்ல எடுத்துட்டீங்கன்னா ஆட்டோ அப்படிங்கிற டிஃபால்ட். நீங்க எதுவுமே கொடுக்கலன்னா ஆட்டோவா எடுத்துக்கும். அது வந்து என்ன ஆகும், லோக்கல். அந்த ஸ்கோப் வந்து அந்த பிரேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மெயினுக்குள்ள இன்டீஜர் அப்படி ஐன்னு கொடுத்தா இது வந்து டிஃபால்ட் ஆட்டோ. அப்போ இந்த ஐயோட ஸ்கோப் என்ன, இந்த இதுக்குள்ள மட்டும்தான். இங்க ஃபங்க்ஷன் 1ல இருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. இந்த ஃபங்க்ஷன் விட்டு மெயின் விட்டு வெளியில போயிட்டு திருப்பி வந்தீங்கன்னா நியூவா தான் வேல்யூ இருக்கும். ஸ்டாட்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆட்டோவுக்கு ஸ்டாட்டிக் டிஃபரன்ஸ் என்ன, இட் வில் ரிட்டைன் தி வேல்யூ. ஒரு ஃபங்க்ஷன்ல இப்போ இந்த ஐ வந்து ஸ்டாட்டிக்னு சொல்லியிருந்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் விட்டு வெளியில போயிட்டு திருப்பி வந்தா கடைசியா என்ன வேல்யூ இருக்கோ அது ரிமைன் கீப். அந்த பழைய வேல்யூ அப்படியே இருக்கும் அன்டில் இந்த ப்ரோக்ராம் விட்டு வெளியில போக வரைக்கும். எக்ஸ்டர்னல் அப்படிங்கிறது வந்து இது இஸ் எக்ஸ்டர்னல். மெயினுக்கு வெளியில நீங்க டிக்ளேர் பண்றது எல்லாமே எக்ஸ்டர்னல் குளோபல் வேரியபிள். ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது என்ன, சேம் லைக் ஆட்டோ, பட் இட் வில் ஸ்டோர்ட் இன் இன்ஸ்டெட் ஆஃப் மெமரிக்கு பதிலாக ரிஜிஸ்டர்ல ஸ்டோர் ஆகும். இதை பத்தி டீப்பா பின்னாடி சாப்டர்ஸ்ல பார்ப்போம். இப்போதைக்கு வாட் இஸ் ஸ்கோப் ஆஃப் டிக்ளரேஷன் ஆஃப் ஸ்டோரேஜ் கிளாஸ்ன்னு ஒன்று பார்த்துக்கோங்க. தென் அசைனிங் வேல்யூஸ் டு வேரியபிள். ஸோ அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன, ரைட் சைடு. இது வந்து நம்ம சிஸ்டம் இப்போ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இது வந்து என்னது, ரைட் சைடு. இந்த ரைட் சைடு இருக்கிற வேல்யூ, இந்த ரைட் சைடு இருக்கிற வேல்யூ லெஃப்ட் சைடு இருக்கிற வேரியபிள்ஸ்க்கு அசைன் ஆகும். திஸ் ஆர் அசைனிங் வேல்யூஸ். இது எல்லாமே அசைன்மெண்ட் பாருங்க. இன்ஷியல் 0, ஃபைனல் வேல்யூ ஈக்குவல் டு 100, பேலன்ஸ் எஸ், இயர் ஈக்குவல் டு 8+1. இது என்ன ஆகும், ஆல்ரெடி இருக்கிற இயரோட. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2020 அப்படின்னீங்கன்னா, ஸோ 2020 ஈக்குவல் டு 2020+1, அதாவது இயர் ஈக்குவல் டு இயர் +1, 2020+1, 21 will be replaced.
2020 21 ரீப்ளேஸ் ஆகி அதே மாதிரி இந்த குட்டி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிப்பாரு. ஸோ ஒரு வேரியபிள் இது திஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட். கீபோர்ட்ல இருந்து எப்படி ரீட் பண்ண, இப்போ அசைன்மெண்ட்டுங்கிறது ப்ரோக்ராம்லயே நீங்க கொடுத்தது. ஸோ வேரியபிளை எப்படி கீபோர்ட்ல இருந்து ரீட் பண்ண, தேர் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் அவைலபிள் ஸ்கேன்எஃப். இது எங்கே இருக்கு? stdio.h இது கூட கோடிங் இருக்கு. ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட். சில ஃபுல்லா நம்ம இதை யூஸ் பண்ண போறோம். இங்க பாத்துங்க, ஸ்கேன்அப் ஓப்பன் பிரேஸ் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரிங். நீ என்ன வேரியபிளை ஸ்கேன் பண்ண போறியோ அது கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் சொல்லணும். அதாவது இன்டீஜரா, ஃப்ளோட்டா, கேரக்டரா அப்படின்னு. அப்புறம் கமா ஆம்பர்சண்ட், இது பின்னாடி இது வந்து அட்ரஸ். அது எதுக்கு அப்படின்னு நான் பாயிண்டர்ஸ் எடுக்கும்போது சொல்றேன். இப்போதைக்கு யூ ஹேவ் டு ரீட் இட் வித் அட்ரஸ் ஆஃப் வேரியபிள் 1 கமா ஒவ்வொன்றா தான், ரெண்டு சேர்த்து கொடுக்க முடியாது. ஆம்பர்சண்ட் வேரியபிள் 1 2ன்னு கொடுக்க முடியாது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று தான் போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பரை ரீட் பண்ணணும் அப்படின்னா இன்டீஜர் அப்படின்னா கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் %d, ஃப்ளோட்டுக்கு %f, சிங்கிள் கேரக்டருக்கு %c, ஒரு ஸ்ட்ரிங்குக்கு %s. ஓகேவா? இன்டீஜருக்கு d, ஃப்ளோட்டுக்கு f, இதே டபுள் இருந்தா d, இந்த ஃப்ளோட்டுக்கு f, கேரக்டர் சிங்கிள் கேரக்டர் இருந்தா %c. இட் மீன்ஸ் என்னன்னா இந்த நம்பர் இஸ் கோயிங் டு பி இன்டீஜர். அவ்வளவுதான். ஒரு ப்ரோக்ராம் பாருங்க. என்டர் தி நம்பர் டிக்ளேர் பண்ண, அந்த நம்பர் எப்படி ரீட் பண்ணும்? ஸ்கேன் ஆஃப் % ஆம்பர்சண்ட் நம்பர். ஓகே. ஸோ ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் இஃப் நம்பர் லெஸ் தேன் 100 பிரிண்ட் அப் சம்திங் அல்லது இந்த மாதிரி இந்த ப்ரோக்ராம்ஸ்ல ஒர்க் பண்ணிப்பாரு. அதே மாதிரி இங்க பாருங்க, இன்டீஜர் இயர் பீரியட் %d, இதுக்கெல்லாம் என்னென்னு வரும்? %f. ஓகேவா? ரீட் பண்றது %f, இதுக்கு வந்து %. அதே மாதிரி கான்ஸ்டன்ட், சிம்பாலிக் கான்ஸ்டன்ட், அது உங்க ப்ரோக்ராம்ல ஒரு பர்டிகுலர் வேல்யூ த்ரூ அவுட் தி ப்ரோக்ராம் வில் நாட் சேஞ்ச், சேமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பை ஈக்குவல் டு 3.14 அப்படின்னு யூ கேன் டிஃபைன் ஆஸ் டிஃபைன் பை 3.14. ஓகேவா? அப்படின்னா என்னது? டியூரிங் தி எக்ஸிகியூஷன் ப்ரோக்ராம் தி வேல்யூ வில் நாட் பி சேஞ்ச். அது எப்படி? ஆஸ் டிஃபைன். இது வந்து அப்பர் கேஸ் ஐடென்டிஃபையர்ஸ் தான், கண்டிப்பா கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும். அண்ட் யூ கேன் கிவ் அ வேல்யூஸ். ஸோ இதுக்கு ரூல்ஸ் இருக்கு. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். C upper case identifiers, அதாவது symbolic constants. What is symbolic constant? What is the use? அதே மாதிரி நீங்க கான்ஸ்டன்டாவும் டிக்ளேர் பண்ணலாம். ஸோ அந்த இது ப்ரோக்ராம்ல அது வந்து will not change. This is about 4th unit. Okay, 4th chapter. So just ஒரு go through பண்ணுங்க. ஸோ கான்ஸ்டன்ட், இதுல 3 கான்ஸ்டன்ட் என்ன, வேரியபிள் என்ன, டேட்டா டைப்ஸ் என்ன, கேரக்டர் செட் என்ன, கீவேர்ட்ஸ் என்ன, டோக்கன்ஸ் என்ன, கீவேர்ட்ஸ் அண்ட் ஐடென்டிஃபையர்ஸ் என்ன. தென் வாட் இஸ் வேரியபிள்? வேரியபிள் டியூரிங் எக்ஸிகியூஷன் ஆஃப் தி ப்ரோக்ராம் தி வேல்யூ வில் பி சேஞ்ச்ட். டேட்டா டைப்ஸ் ஒரு 8 மார்க் கொஸ்டின். இந்த டயக்ராம், இதனோட சைஸ், இந்த டேபிள், இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும். தென் ஸ்டோரேஜ் கிளாஸ். What is storage class? It provides the information. What is storage class? Storage class provides the information about their location and visibility. That underline பண்ணு bookல, declaration of storage classல 4.9. What is storage class? Variables in C can have not only data types but also storage class. What is storage class? Storage class provides information about their location and visibility. அது எவ்வளவு தூரம் ஒர்க் ஆகும், அதோட விசிபிள் என்ன, அது யாரெல்லாம் அதை அக்சஸ் பண்ணலாம். இப்போ ஆட்டோ அப்படின்னா டிஃபால்ட், அந்த லோக்கல்ல மட்டும்தான். ஸ்டாட்டிக் அப்படின்னாலும் டிஃபால்ட், அந்த லோக்கல்ல மட்டும்தான். பட் ஆட்டோவுக்கு ஸ்டாட்டிக் மற்றதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஆட்டோ வந்து அந்த ஃபங்க்ஷன் விட்டுட்டு வெளியில போயிட்டு திருப்பி வந்தீங்கன்னா 0ன்னு ஆயிரும், அந்த பழைய வேல்யூ போயிடும். ஸ்டாட்டிக் அப்படின்னா அந்த பழைய வேல்யூ ரிமைன் சேஞ்ச். அது எப்போ போகணும்? நீங்க ப்ரோக்ராம் க்ளோஸ் பண்ணும்போது மட்டும்தான். எக்ஸ்டர்னல் அப்படிங்கிறது குளோபல் வேரியபிள், அதாவது மெயினுக்கு முன்னாடி டிக்ளேர் பண்றது. ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது இன்ஸ்டெட் ஆஃப் மெமரிக்கு பதிலாக டைரக்டா ரிஜிஸ்டர்ல ஒர்க் ஆகும். தென் ஹவு டு ரீட் அ டேட்டா ஃப்ரம் அ கீபோர்ட், ஸ்கேன் ஆஃப், சின்டாக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்தா நீங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 2 லைன் எக்ஸ்பிளனேஷன், வாட் இஸ் ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு, தென் சின்டாக்ஸ். திஸ் இஸ் கால் சின்டாக்ஸ். சின்டாக்ஸ்னா என்ன?
இட்ஸ் அ ரூல். இட்ஸ் அ ரூல். கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல சின்டாக்ஸ் அப்படின்னு என்னன்னு சொல்லுவோம். திஸ் அ ரூல் ஃபார் ரைட்டிங் ஏ ப்ரோக்ராம். எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ். ஸோ திஸ் அ ரூல். இது வந்து ஸ்கேன் ஆஃப் ஸ்மால் லெட்டர் SCANF அப்படின்னு தான் இருக்கணும். ஓப்பன் பிரேஸ் வித்தின் கோர்ஸ் கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கண்டிப்பா கொடுக்கணும். ஸோ கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்காம நீங்க கொடுத்தீங்கன்னா அது ரீட் ஆகாது. கமா ஆம்பர்சன்ட் அந்த வேரியபிள் நேம் அண்ட் கிவ் ஒன் ஸ்மால் எக்ஸாம்பிள்ஸ். அதே மாதிரி கான்ஸ்டன்ட், சிம்பாடிக் கான்ஸ்டன்ட்னா execution of the program, the value will not be changed is a constant. Change ஆச்சுன்னா it's a variable. Okay. So fourth chapter time பாருங்க. We'll give 5 minutes. Then we'll see the fifth chapter. அவ்வளவு அது வரைக்கும் தான் எடுத்துருக்க மாட்டோம். மேனேஜிங் ஐவ் அந்த இன்புட் அவுட்புட் ஸ்கேன் ஆஃப் பிரிண்ட் ஆஃப் பார்த்தோம் இல்லையா, அதை வந்து இன்னும் தெளிவா அந்த இதெல்லாம் எப்படி கொடுக்கறது, சிங்கிள் கேரக்டர் வேற என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்படிங்கறத பத்தி பாக்குறது தான் மேனேஜிங் ஐஓ. ஃபோர்த் சாப்டர் ஒரு கோ த்ரூ பண்ணுங்க. இந்த நியூவா வந்தவங்க எல்லாம் ஆர் யூ ஏபிள் டு ஃபாலோ? சிவா பி, சரண்ராஜ், சஞ்சய் எம், சஞ்சய் ஆர், ரமேஷ், கபிலன், நாகராஜ், ஹேமந்த், ஹேம்நாத்தா பேர் என்னப்பா உன் பேரு? HEMNATH. ஹேம்நாத் அன்மியூட். ஓகே ஓகே. ஹேம்நாத் நான் பேசுறது கேக்குது இல்லையா? ரீசனிங் துர்கா புரியுதா? எஸ் சார். ஓகே. எது டவுட் இருக்கா பாரு ஃபோர்த் சாப்டர். இல்ல சார். தீபா? நோ சார். நெக்ஸ்ட் போலாமா? போலாம் சார். ஸோ ஒன்றும் இல்லை. இப்போ இந்த இன்புட் ஸ்கேன்எஃப் பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்கேன்எஃப்க்கு என்ன ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணோம்? stdio.h. இந்த ஸ்கேன்எஃப் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி மேத்தமெட்டிக் ஃபங்க்ஷன் காசு சைன் இந்த மாதிரி நிறைய மேத்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, அது யூஸ் பண்ணணும்னா math.h. ஓகேவா? அந்த stdio அப்படிங்கிறது என்ன, இங்கே பாருங்க, ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல் stdio.h. இது எங்க இருக்கு அப்படின்னா அந்த ஹெடர் ஃபைல்ஸ்குள்ள இருக்கும். அதாவது சில நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஹெடர் ஃபைல்ஸ்னு ஒரு ஃபோல்டர் கொடுத்துருப்போம். அதுக்குள்ள போனீங்கன்னா இது கூட கோடிங் எல்லாம் இருக்கும். இல்லாட்டி இவன் பண்ணுங்க, ஒரு ப்ரோக்ராம் போட்டு F7 கொடுங்க, ட்ரேஸ் F7 கீவேர்ட் ஃபங்க்ஷன் கீ இருக்கு இல்லையா, F7 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அது வந்து ட்ரேஸ் பண்ணி கொடுக்கும். அந்த ஸ்கேன்எஃப் வரும்போது அதனோட கோடிங் போயிட்டு வரும். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ அதர் தேன் இது என்ன, ரீடிங்க சிங்கிள் கேரக்டர் ரீட் பண்றதுக்கு வாட் இஸ் தி கமாண்ட்? இதுல வந்து கெட் கேர். என்னது? reading a single character. Reading a single character என்னது? reading a single character it's called get care. see this get care open brace syntax. ஒரு இப்படிதான் அசைன் பண்ண, ஒரு வேரியபிள் தனியா கெட் கேர் போட முடியாது. நம்ம ஒரு வேரியபிள் நேம்ல அசைன் பண்ணணும். அப்ப என்ன ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் நேம் ஈக்குவல் டு கெட் கேர்னா ஒரு சிங்கிள் கேரக்டர் நீங்க கீபோர்ட்ல இருந்து ரீட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த ப்ரோக்ராம் ஒர்க் பண்ணி பாருங்க, இந்த ப்ரோக்ராமை டைப் பண்ணி பாருங்க. கோடிங் ஆல்ரெடி இதுல போட்டிருக்கும் குரூப்ல. இல்லாட்டி நீ டைப் பண்ணு, அப்பதான் டைப் பண்ணி யாராவது கரெக்ட் ஆன்லைன் கம்பைலர்ல ஜஸ்ட் டைப் பண்ணி பாரு. ஸோ ஆன்சர் டிக்ளேர் பண்ணிக்கோ. ஆன்சர் ஈக்குவல் டு கெட் கேர். ஆன்சர் ஈக்குவல் டு கேபிட்டல் ஐ ஸ்மால் ஐனா இந்த இது பிரிண்ட், இல்லாட்டி இந்த பிரிண்ட். ஓகேவா? கெட் கேர் இஸ் யூஸ் டு ரீட் அ சிங்கிள் கேரக்டர் ஃப்ரம் அ கீபோர்ட். ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த கேரக்டர்ல இது ஆல்பாபெட்டிக்கா இல்லை டிஜிட்டான்னு கூட நீங்க செக் பண்ணலாம். அதுக்கு என்ன ஃபங்க்ஷன்? சி டைப் அப்படின்னு ஒரு ஹெடர் ஃபைல் இருக்கு. அதுல போனீங்கன்னா இஸ் ஆல்பாபெட்டிக், இஸ் டிஜிட், இஸ் லோயரா, அப்பரா, பஞ்சக்ஷனா, இஸா, இதெல்லாமே நீங்க ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீபோர்ட்ல ஒரு சிங்கிள் கேரக்டர் ரீட் பண்ற மாதிரி there is a command to write இது put char. ஸோ இதுக்கு சின்டாக்ஸ் என்ன? ஸோ திஸ் அ சின்டாக்ஸ். ஸோ இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்? ஃபர்ஸ்ட் ரைட் அ சின்டாக்ஸ், எக்ஸ்பிளனேஷன், கிவ் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸ்பிளனேஷன்.
புட்கேர் வேரியபிள் நேம், அவ்வளவுதான். இதுக்கு இந்த எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணிப்பாரு, இந்த எக்ஸாம்பிள யூஸ் பண்ணிப்பாரு. தென் ஃபார்மேட்டட் ஐயோ. ஸோ நார்மலா நீங்க ஸ்கேனப்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், என்ன ஸ்கிரீன்ல கொடுக்குறீங்களோ அதை அப்படியே எடுத்துக்கோங்க இல்லையா. ஸோ அதுலயே நீங்க வந்து ஃபார்மேட் கொடுக்கலாம். எப்படி ஃபார்மேட்டு? %WSD, அதாவது இப்ப இருக்கிற கேரக்டர்ல 2 கேரக்டர் மட்டும் ரீட் பண்ணுன்னா %2D, 5 கேரக்டர் மட்டும்னா %5D. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதுல பாருங்க, ஜஸ்ட் சி, இப்போ ஸ்கேன் ஆஃப் %2, %5D, நம்பர் 1, நம்பர் 2, இதுக்கு இன்புட்டு நீங்க வந்து 50, 31425 கொடுக்குறீங்க. அப்ப எப்படி எடுத்துக்கும்? %2Dனா ஃபர்ஸ்ட் 2 லெஃப்ட்ல இருந்து 50 எடுத்துக்கும். %5னா இங்க இருந்து 5, 1 2 3 4 5 எக்ஸாக்டா எடுத்துக்கும். ஸோ இது எதுவுமே கொடுக்காம நீங்க வெறும் %D நம்பர் கொடுத்தாலும் இதுதான். பட் என்ன அப்படின்னா, நீங்க இன்புட் இப்படி மாத்தி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 50க்கு பதிலா 31426 ஃபர்ஸ்டும் 50 செகண்டும் கொடுத்தீங்கன்னா, இப்போ %D %5Dன்னு கொடுத்துருந்தீங்கன்னா எப்படி ரீட் பண்ணிக்கலாம்? இந்த 31426ல நம்பர் 1க்கு எது அசைன் ஆகும்னா 31 மட்டும் தான் அசைன் ஆகும். ஏன்னா we are given %2D, 2 ஃபர்ஸ்ட் 2 கேரக்டர்ஸ். அண்ட் நம்பர் 2க்கு என்ன அசைன் ஆகும் பாருங்க. நம்பர் 2க்கு %5D, அப்ப என்ன %426 number 2 will be assigned 426 and space. Okay, wow. The value 50 will be unreader, will be assigned to the first variable. So அதுக்கு பதிலா என்ன, just this is a normal, இது மாதிரி கொடுத்தீங்கன்னா you will read entire 3142650. just இது ஒரு இதுதான் ஃபார்மேட்டட் சொல்றோம், புரியுதா? ஃபார்மேட்டடுக்காக இது சொல்றோம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் இது ஒர்க் பண்ணி பாருங்க. அதே மாதிரி மைனஸ் சிம்பிள் சேர்த்தணும் அப்படின்னா, மைனஸ் ஒரு வேல்யூவோட என்ன வேல்யூ ரீட் பண்ணாலும் அது மைனஸ் அசைன் ஆகணும். யூ கேன் புட் -%. இது வந்து இன்டீஜருக்கு. ஃப்ளோட்டுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா %F, இது நார்மல். ஸோ அதுல நீங்க இது கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னு பாருங்க. ஃப்ராக்ஷன் எப்படி ஃப்ராக்ஷனோட வரும் அப்படின்னு பாருங்க. பர்சன்டேஜ் இது வந்து இதுக்கு சாரி, இது வந்து கேரக்டருக்கு, அதாவது இது வந்து மோர் தென் 1 கேரக்டர் ஸ்ட்ரிங், இது வந்து சிங்கிள் கேரக்டர். %S %C ஃபார் சிங்கிள், W போட்டீங்கன்னா நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், %F போட்டீங்கன்னா S வந்து மோர் தென் 1 ஸ்ட்ரிங், W போட்டீங்கன்னா மோர் தென் 1 ஸ்ட்ரிங். இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஒர்க் பண்ணி பாருங்க. இதுல இம்பார்ட்டன்ட் மிக்சடு நீங்க மாத்தி கூட பண்ணலாம். இங்க பாருங்க, ஒரு கேரக்டர் ஒரே ஸ்டேட்மெண்ட்ல ஒரே ஸ்கேன் ஆஃப்ல நீங்க இப்படி கூட ரீட் பண்ணலாம். அதாவது ஒரு இன்டீஜர், ஒரு கேரக்டர், ஒரு ஃப்ளோட், ஒரு ஸ்ட்ரிங். அப்ப என்ன %DCFS கவுண்ட் அப்படிங்கிறது டிக்கு. இது எப்படி அசைன் ஆகும்னா இதனோட ஆர்டர்ல தான் அசைன் ஆகும். மூணு ஒட்டுக்கா இருக்கு இல்லையா, இங்க கமா வராது, பட் இங்க கமா வரும். இங்க பாருங்க, இது வந்து ஃபர்ஸ்டுக்கு, இது வந்து செகண்டுக்கு, இது வந்து தேர்டுக்கு, எஸ் வந்து ஃபோர்த். அதுக்கு வேல்யூ இங்க கொடுத்துருக்கீங்க, அது அப்படியே அசைன் ஆகும். எப்படி இங்க பாருங்க, அதாவது மோர் தேன் 1 எப்படி வரணும், ஆர்டர் அப்படியே %D ஃபார் ஃபர்ஸ்ட் வேரியபிள் கவுண்ட், %C ஃபார் செகண்ட் வேரியபிள், %F ஃபார் தேர்ட், %S ஃபார் ஃபோர்த். அதே மாதிரி டெசிமல் %DFS இந்த மாதிரியும் கொடுக்கலாம். இதெல்லாமே இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஒர்க் பண்ண. ஸோ அதுக்கு என்னென்ன இந்த டேபிள் காமன்லி யூஸ்டு ஃபார்மேட். இப்போ சிங்கிள் கேரக்டருக்கு %D, நார்மல் இன்டீஜர், எக்ஸ்போனன்சியல், ஃப்ளோட்டு, தென் அதர் டேட்டா டைப்ஸ். இதெல்லாம் ஸ்பெஷல் டேட்டா டைப்ஸ். இஃப் யூ வாண்ட் அப்படின்னா யூ கேன் யூஸ். பட் நார்மலாகவே இந்த நாள் தான் யூஸ் பண்ணுவோம். எதுனா C, %D, %F அண்ட் ஸ்ட்ரிங்னா %S. ஓகேவா? தென் அவுட்புட்ல ஃபார்மேட். இது வந்து இன்புட் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி அவுட்புட் பிரிண்ட் பண்ணும்போது என்ன, printf, சாதாரண printf தான். அதுல என்னங்கிற w.p, அதாவது இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. திஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் இப்போ %WD அப்படின்னா நார்மலா டீம்ஸ் கொடுத்தீங்கன்னா எப்படி பிரிண்ட் ஆகும், 9876ன்னு பிரிண்ட் ஆயிரும். இதுவே 6D அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், இதே கேரக்டர் 6 கேரக்டர்ஸ் தள்ளிக்கும். அப்போ இந்த ஜஸ்டிஃபை ஆகி ஃபர்ஸ்ட் 2 ஸ்பேஸ் கொடுக்கும், அவ்வளவுதான்.
இதுவே 2 அப்படின்னீங்கன்னா 2D அப்படின்னீங்கன்னா இட் வில் மைனஸ்னா லெஃப்ட் ஜஸ்டிஃபை, 0ன்னு 0 வில் ஆட், 2ன்னா 2 தானே வரணும். ஒரு நிமிஷம். 6Dனா லெஃப்ட் ஜஸ்டிஃபை ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் விட்டுரும், டோட்டல் டெசிமல் பிளேஸ். இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஒர்க் பண்ணி பாரு. இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ, இந்த ஒரு வச்சே நீங்க எக்ஸ்பிளைன் இதை பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை வச்சு நீங்க இந்த அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதாவது வேல்யூ வந்து 98.7654. ஓகேவா? இது நார்மலா வெறும் %f கொடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா டிசட் டிஃபால்ட் printf %f y அப்படின்னா as it is அப்படியே பிரிண்ட் ஆயிரும். என்ன நீங்க வயல் இருக்கோ அது அப்படியே பிரிண்ட் ஆயிரும். இதுல உங்களுக்கு மாறி வேணும் அப்படின்னீங்கன்னா வித் ஃபார்மேட்டோட வேணும் அப்படின்னா, ஸோ இது ஃபார்மேட்ல வரணும் என்ன பண்ணணும், 7.4. அதாவது இது எப்படி எடுத்துக்கணும், டோட்டல் 1 2 இன்க்ளூடிங் டாட் 3 4 5 6 7 அதுதான் 7. அதுல ஃபிராக்ஷன் எவ்வளவு, 4. அதாவது எப்படிங்கன்னா டோட்டல் 7ல 4 இஸ் அ ஃபிராக்ஷனல், 2 வந்து அது இன்டீஜர் பார்ட் எடுத்துக்கும். இது 7.2ன்னு போட்டீங்கன்னா என்ன, டோட்டல் 7ல 2 ஃபிராக்ஷன். அப்ப என்ன, ரவுண்ட் பண்ணிக்கும். மீதி ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த 98 அப்படியே வச்சுட்டு இந்த 76 என்ன பண்ணிக்கும், 7 அப்படியே எடுத்துட்டு இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிடும். 5க்கு மேல இருக்கா 7. புரியுதா? இதுவே இது வந்து ரைட் ஜஸ்டிஃபைடு. ஓகேவா? இதுவே லெஃப்ட் ஜஸ்டிஃபை வேணா -7. இங்க லெஃப்ட்ல இருந்து பிரிண்ட் ஆகும். இது as it is. இதுவே எக்ஸ்போனன்ஷியல் வேணும்னா 10.2e எக்ஸ்போனன்ஷியல், அது 4 ஃபிராக்ஷன். இதுல வெறும் எக்ஸ்போனன்ஷியல்னா e. புரியுதா? ஸோ தீஸ் ஆர் தி ஃப்ளோட்டிங். அதாவது அவுட்புட்டை இந்த மாதிரி இருக்கிற டேட்டாவை உங்களுக்கு சம் பிரிண்டிங்ல இந்த மாதிரி தான் வந்து டாட் இது ஃபிராக்ஷனல் 2 பார்ட்ஸ் தான் வேணும் அப்படின்னா இதவே எப்படி எழுதலாம், வெறும் 7.4 கொடுத்தீங்கன்னா என்டையர் வரும், 7.2 கொடுத்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணி வரும் 2 ஃபிராக்ஷனல் பார்ட். இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஒர்க் பண்ணி பாருங்க. திஸ் அன் எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் திஸ் எக்ஸாம்பிள் டைப் பண்ணி இந்த ப்ரோக்ராம் அப்படியே ஆன்லைன் கம்பைலர் எக்ஸிக்யூட் எரர்லாம் வராது, as it is டைப் பண்ணீங்கன்னா. அதே மாதிரி ஸ்ட்ரிங்குக்கு அதே மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் நியூ டெல்லி பின்கோட் இருக்கு, %s கொடுத்தீங்கன்னா as it is அப்படியே போயிடும். இதுல 20s அப்படின்னு 20 ஸ்பேஸ் இல்ல, அதுல ஃபிராக்ஷனல் இல்ல, 5னா ஃபர்ஸ்ட் 5 மட்டும் தான் வரும். ஸோ இந்த மாதிரி எலிமினேட் பண்றது. ஸோ இதுல நார்மல் மீனிங் என்ன, C ஃபார் கேரக்டர் சிங்கிள், D ஃபார் டெசிமல், E ஃபார் எக்ஸ்போனன்ஷியல், F ஃபார் ஃப்ளோட்டிங், G ஃபார் E டைப் அப்படின்னு, ஆக்டல், இது மாதிரி எக்ஸ்ட்ரா எல்லாம் இருக்கு. ஸோ ஜஸ்ட் இந்த சாப்டர்ல ஸ்கேன் ஆஃப் printf-னுடைய ஸ்பெசிஃபிகேஷன், ஃபார்மேட் ஸ்பெசிஃபிகேஷன், இதுக்கு நான் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கேன். மற்றவங்கலாம் சப்மிட் பண்ணியிருக்காங்க, நீங்களும் சப்மிட் பண்ணுங்க. இந்த கூகுள் கிளாஸ் ரூம்ல அந்த அசைன்மெண்ட்ஸ் இருக்கு. பட் இதுக்கு என்ன அப்படின்னா, நீங்க அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணி பார்க்கணும். ப்ரோக்ராம்ஸ் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதுக்கு ஒரு ஐடியா வரும். இங்கே ஒரு கோத்ரூ பண்ணுங்க. எனி டவுட், இதுல ஏதாச்சும் டவுட் அந்த அப்படியே அந்த printf ப்ரோக்ராம் பாருங்க, ஏதாவது டவுட் இருக்கா கேளுங்க. சார் இது எதுக்கு சார், அது எதுக்கு சார், இது எப்படி ஃபிராக்ஷன் அந்த மாதிரி. ஓகே, I'll give 5 minutes break. 5th சாப்டர் ஒரு கோத்ரூ பண்ணு ஜெராக்ஸா, டவுட் இருந்தா கேளு.
பாத்தீங்களாப்பா? எனி டவுட்? Fifth chapter. இல்ல உங்களுக்கு பேசுறதுக்கு இதா இருந்துச்சுன்னா யூ கேன் டைப் அவுட் இன் chat பாக்ஸ். யூ ஆஸ்க் எனிதிங். chat பாக்ஸ்ல சார் இந்த இது 5.3 5.4 இல்ல ஹெட்டிங் போட்டு இது எப்படி சார்? ஜஸ்ட் ஸ்கேன் அப் பிரிண்ட் அப் ஃபார்மேட்டிங். மோஸ்ட்லி ஸ்கேன் அப் வந்து நம்ம ஃபார்மேட் யூஸ் பண்ண மாட்டோம். அந்த சம் பிரிண்ட் அப்ல சம்திங் யூஸ் பண்ணுவோம், அந்த ஃபிராக்ஷனல் பார்ட் அந்த மாதிரி வரும்போது. பட் தியரிட்டிக்கலி நம்ம தியரியில் இருக்கிறதுனால வி ஹேவ் டு ஸ்டடி. ஸோ இது எப்படி தியரி எழுதணும்னா எந்த இது எடுத்துட்டாலும் சின்டாக்ஸ் ஃபர்ஸ்ட், தென் எக்ஸ்பிளனேஷன், கிவ் ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள், தென் அந்த எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளனேஷன். அதர்ஸ் ஒன்லி முருகேஷன் அண்ட் தீபா ரிப்ளைட் நோ சார். மற்றவங்களுக்கு அப்ப புரிஞ்சுதா புரியலையா? அருள், பில்லா அருள். துர்கா, நோ சார். ஸோ இது வரைக்கும் தான் செகண்ட் யூனிட். இந்த சிலபஸ் பார்த்தீங்களா? நியூலி ஜாயின் ஐ சீன் சிலபஸ் இதில் கூகுள் கிளாஸ் ரூம்ல போட்டிருக்கு, பார்த்தீங்களா? So this is your C syllabus. First unit to the first 2 chapters. Then this is the second unit. 3, 4, 5, 3 chapters. So நாளைக்கு சண்டே ஃபுல்லா உட்காந்து படிங்க. யூ ஆல்சோ ரைட் அ டெஸ்ட் ஆன் மண்டே. சும்மா தெரியறது எழுதுங்க. அப்புறம் அதுல ஏதாச்சும் டவுட் வந்துச்சுன்னா வில் சி. பட் டெஸ்ட் எழுதினீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன தெரியுது தெரியல அப்படின்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஓகேவா? நாளைக்கு ஃபுல்லா படி. அதுக்கு வேண்டி தான் இன்னைக்கு ரிவிஷனே கொடுத்தேன். ஸோ அது கொஸ்டின்ஸ் வந்து பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும். யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸ் அந்த கூகுள் கிளாஸ் ரூம்ல யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட கிளாஸ் ஒர்க்ல போயிட்டு யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் போட்டிருக்கேன். டெஸ்ட் இதுல இருந்து தான் நான் வைக்க போறேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒன் வேர்டு வந்து இப்படி தான் இருக்கும். Which of the following controls the purpose of interaction between user and operating system? இங்க இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். anyone?
which of the following controls the process of interaction between user and OS? அதாவது OS இருக்கு, யூசர் இருக்கும். இந்த ரெண்டுக்கும் பிளாட்ஃபார்மா இருக்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணும். எது இல்லை பாருங்க. ஸ்கிரீன் சேவர் கிடையாது. டிரான்ஸ்லேட்டர் என்ன பண்ணும்? ஹை லெவல் லாங்குவேஜ்ல இருந்து மெஷினுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது என்ன? வாட் இஸ் அ பிளாட்ஃபார்ம்? எனிவன்? OS itself is a platform. அப்ப இந்த மூணும் கிடையாது. அப்போ OS கூட நம்ம யூசர் இன்டர்ஃபேஸ் பண்றது என்ன? யூசர் இன்டர்ஃபேஸ். வேர்ட்லயே இருக்கு பாருங்க, யூசர் இன்டர்ஃபேஸ். அதே மாதிரி EBCDIC stands for, இது வந்து ஆக்சுவலா ஒரு எக்ஸ்பான்ஷன். ஓகேவா? இதெல்லாம் இது ஒரு எக்ஸ்டான்ஷன். என்ன சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸ்டாண்டட் பைனரி கோடட் டெசிமல் இன்டர்சேஞ்ச் கோட். இதுதான் பைனரி. எக்ஸ்டாண்டட் பைனரி, கேஸ் கிடையாது. இதுதான் பி. ஆன்சர் இஸ் பி. இந்த மாதிரி தான் இருக்கும். எய்தர் இந்த மாதிரி டேஷ் இல்லாட்டி இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டு 4 ஆன்சர், அதுல ஏதோ ஒரு ஆன்சர் நீங்க பாருங்க. அதே மாதிரி 5 மார்க்ஸ் பாருங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் 5 மார்க்ஸ் பாருங்க. எக்ஸ்பிளைன் தி வேரியஸ் ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். எக்ஸ்பிளைன் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதே செகண்ட் யூனிட்ல பாருங்க. வாட் டு யூ மீன் பை டேட்டா டைப்ஸ்? டிஸ்கஸ் இட்ஸ் டைப்ஸ். லிஸ்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் 2 ஆப்ரேட்டர்ஸ் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். எனி 2 ஆப்ரேட்டர்ஸ் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். இதே 8 மார்க் கொஸ்டின் பாருங்க. 16. Describe the various types of I/O devices with neat diagram. Describe the importance of memory management with suitable illustration. அடுத்து செகண்ட் யூனிட்ல பாருங்க. எக்ஸ்பிளைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் C. நான் சொன்னேன் இல்லையா, அந்த இப்ப ரிவிஷன் பண்ணும்போது C ஸ்ட்ரக்சர் வித் சாம்பிள் ப்ரோக்ராம். ஒரு சாம்பிள் செக்மெண்ட் கொடுத்து ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணா போகும். அப்புறம் எக்ஸ்பிளைன் ஆல் C ஆப்ரேட்டர்ஸ் அலாங் வித் தயர் பிரசிடென்ட்ஸ் அண்ட் அசோசியேட். இது ஆக்சுவலா வேற சிலபஸ். இது வந்து 3rd யூனிட்ல நமக்கு வரும், இப்போ வராது. புரியுதா? இந்த கொஸ்டின்ஸ் ஒரு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இங்க இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இது ஒரு கொஸ்டின். A basic architecture of computer was developed. Basic architecture. நியூமன். இவர் வந்து ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர். arithmetic logic unit. perform arithmetic operation. store data கிடையாது. perform comparison கிடையாது. communicate with input device கிடையாது. என்னது? perform arithmetic operations. இங்க பாருங்க. இப்ப நம்ம பார்த்தோமே C language developed at எங்க? Bell Labs. எந்த இயர்? 72. புரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் ஒரு டைம் கோ த்ரூ பண்ணுங்க, யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸ். அண்ட் நாளைக்கு உட்காந்து 1st to 5th சாப்டர் ஒரு ஃபுல்லா படிச்சுட்டு வா. மண்டே ஜஸ்ட் ரைட் அ டெஸ்ட். யாரும் ஆப்சென்ட் ஆக வேணாம், நியூ கமர்ஸ். அப்புறம் எழுதிட்டு உங்களுக்கு எதுல டவுட் என்னன்னு பாருங்க. அகைன் இஃப் யூ வாண்ட் எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் தெரியும். நமக்கு வேற ஏதாவது ரிப்பீட் பண்ணணுமான்னு தெரியும். எழுதுங்க. மறுபடியும் அதுல ஏதாவது டவுட்னா திருப்பி எந்த சாப்டர் வேணுமோ அதை நம்ம தனியா இன்னொரு நம்ம ரெகுலர் கிளாஸ் முடிச்சுட்டு ஒரு 1/2 hour அந்த மாதிரி பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லா. ஏன்னா கம்மிங் சாட்டர்டே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்ஸ் மந்த்லி எக்ஸாம் ஃபார் 5 மார்க்ஸ் இன்டர்னல். நெக்ஸ்ட் சாட்டர்டே, அதாவது இன்னைக்கு இல்ல, கம்மிங் சாட்டர்டே. ஸோ அதுக்கு முன்னாடி வில் செக் இட். மண்டே ஒரு டெஸ்ட் எழுது. திருப்பி செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளியில ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த 5 சாப்டர்ல அகைன் ஐ வில் ரிப்பீட். நெக்ஸ்ட் சாட்டர்டே யூ ஹேவ் டு ரைட் அ மந்த்லி டெஸ்ட். ஸோ மண்டே டெஸ்ட் எழுதலாமா? எழுதலாம் சார். எஸ் ஆர் நோ? ஒரே ஒருத்தங்க தான் சொல்றாங்க. அதர்ஸ் சாட் பாக்ஸ்ல வா. சாட் பாக்ஸ்ல எஸ் எஸ். ஓகேப்பா, போய் படிங்க. ஸோ நாளைக்கு ஈவன் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் வாட்ஸ்அப்ல எனக்கு இண்டிவிஜுவலா இது பண்ணுங்க. இல்லை குரூப்ல மெசேஜ் பண்ண முடியாது.
if you have any doubt, you can send a message WhatsApp to my number, personal number. Okay? We'll close the session. முடிச்சுக்கலாமா? Any doubt? Okay, pa, thank you.